The purpose of life is to discover your gift. The work of life is to develop it. And the meaning of life is to give your gift away. Hi everyone. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Wanakam and good evening everyone. I'm Zainabana and a very warm welcome to all present here. Respected lecturers, guests, staff and participants. A special thanks to the chief guest of the day, Mr. LTM Iyas, Senior Psychological Counselor, Career Guidance Counselor, Southeastern University of Sri Lanka, and Mr. A. Manusa, Psychological Counseling Officer, District Coordinator, Counseling, District Secretariat, Ampara. Thank you, sir. It's an honor to be graced by the presence of such an accomplished authors and entrepreneurs. In the psychological program, வருகை தந்த அனைவருக்கும் நன்றிகள். எம்முடைய சைக்காலஜி ப்ரோக்ராமுக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் உண்டு. ஐஏஎஸ் கேம்பஸின் இன்ட்ரோடக்ஷன் உண்டு, நம்ம பார்க்கலாம். It's our campus, Institute of Engineering Studies. You can clearly observe the campus about our campus, and it's our organizational chart with our campus visions and mission. It's our career pathway available at IES campus. Moreover, these are the resources. Our approval recognition academic partnership. These are the departments which we are handling. This is our department, School of Computing. Under the School of Computing, we have the lecture panel. The next department is School of Management Studies. Under the School of Management Studies, these are the lectures. The next one is School of Arts and Science. Under that, these are our lectures. The next part is School of Building Studies. Under that, these are our lectures. This is our School of Language Studies. And these are our lectures. Thank you. If you want further details, you can contact us. Okay. எங்களுடைய கேம்பஸின் ஸ்மால் இன்ட்ரடக்ஷனுக்கு அடுத்ததாக நம்முடைய மெயின் செக்ஷனுக்கு போகிற தருணம் இது. அதற்கு முன்பாக இட்ஸ் அ ஜஸ்ட் ரிமைண்டர், இட்ஸ் அ 2 days ஒர்க்ஷாப். ஸோ யார் 2 நாள் கண்டினியூஸா இந்த ஒர்க் ஷாப்புக்கு பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ அவங்க மட்டும் சர்டிஃபிகேட் பெற்றுக்கொள்வீங்க. அண்ட் ஆல்சோ இந்த செஷன் இடையில சர்டிஃபிகேட்டுக்குரிய கூகுள் ஃபார்ம் நாங்க தருவோம். ஸோ be careful and please be watched our program. In this program, next I would like to call our guest, Senior Psychological Counselor, Career Guidance Counselor, Southeastern University of Sri Lanka, Mr. LTM Iyas, to talk about importance of psychology. Psychology முக்கியத்துவம் பற்றி ஒரு சிறிய பேச்சினை ஆற்றுவதற்காக இயாஸ் அவர்களை அழைக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு இணைந்திருக்கின்ற அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய ஐஎஸ் கேம்பஸின் நிறுவனருக்கும் அதே போல அங்கு கடமையாற்றுகின்ற உத்தியோகத்தர்களுக்கும் முதற்கண் எனது நன்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில், அதாவது உளவியல், உளவளத்துணை போன்ற துறைகளின் முக்கியத்துவம், அவற்றை கற்பதன் மூலம் ஒரு ஆரோக்கியமான சமூகம் ஒன்றை கட்டி எழுப்ப முடியும் என்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கின்ற ஐஎஸ் கேம்பஸுக்கு முதற்கண் எனது நன்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய அமர்வு 45 நிமிடங்களை கொண்ட ஒரு அமர்வாக இருக்கும். அந்த 45 நிமிடங்களுக்குள் சில முக்கியமான விடயங்களை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். அமர்வுக்குள் செல்வதற்கு முன் என்னை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். நான் 10 வருடங்கள்
ஒரு உளவளத்துணை உத்தியோகத்தராக சமூக சேவை அமைச்சுங்கள் பிரதேச செயலங்கள் கடமையாற்றிய ஒருவன். அதே போல கடந்த 2 வருடங்களாக தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் தொழில் வழிகாட்டல் பிரிவின் தொழில் வழிகாட்டல் உளவளத்துணையாளராக கரியர் கைடன்ஸ் கவுன்சிலராக கடந்த 2 வருடங்களாக ஒளிவில் பல்கலைக்கழகத்திலே கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். இந்த 10 வருடங்களில் பெற்ற அறிவு, அதே போல என்னுடைய உளவியல் பட்டம், அதே போல முது தத்துவமானி பட்டம் போன்றவற்றின் அறிவு அனுபவங்களை கொண்டு சில விடயங்களை இன்று நாம் ஆராயலாம். இந்த எனது குறுகிய நேரத்துக்குள் உளவளத்துணை என்றால் என்ன, உளவியல் என்றால் என்ன, மனநலம் என்றால் என்ன, மனநல பிரச்சனைகள் ஏன் ஏற்படுகின்றன, அவற்றுக்கு யாரிடம் போய் உதவி கோர வேண்டும், உளவளத்துணையாளர்கள் உண்மையிலே என்ன செய்வார்கள், எந்த கட்டத்தில் ஒரு உள சிகிச்சையாளர் ஒருவரை மனநல வைத்தியரை சந்திக்க வேண்டும், அந்த மாத்திரைகளால் உண்மையிலே நமக்கு தீர்வுகள் இருக்கின்றன, அந்த மாத்திரைகளால் நமக்கு பக்க விளைவுகள் இருக்கின்றதா, அந்த மாத்திரைகளால் எமது மனம் சார்ந்த பிரச்சனைகளை முற்றுமுழுதாக இல்லாமல் ஆக்க முடியுமா போன்ற பல கேள்விகளுக்கு இந்த அமர்வின் இறுதியிலே உங்களுக்கு தெளிவுகள் கிடைக்கும் என்று நம்புகின்றேன். மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலே ஒரு முக்கியமான வேறுபாடு என்று கூறுகின்ற பொழுது அது நமது பகுத்தறிவு என்கின்ற ஒரு விடயத்தை தான் குறிக்கின்றது. பகுத்தறிவு என்பது எது சரி, எது பிழை, எது நல்லது, எது கெட்டது, இதை நான் செய்யலாமா, இதை நான் செய்யக்கூடாதா என்று யோசித்து சிந்தித்து எடுக்கின்ற முடிவைத்தான் நான் பகுத்தறிவு என்று சொல்கின்றோம். இது மனிதர்களுக்கு மாத்திரம்தான் காணப்படுகின்றது. பகுத்தறிவு என்பது நமது சிந்தனையோடு தொடர்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகின்றது. சிந்தனை என்பது நமது மூளையோடு தொடர்பட்ட ஒரு விடயம். அந்த மூளையிலே ஒரு பகுதிதான் அல்லது மூளையைத்தான் நாம் மனம் என்று கூறுகின்றோம். மூளையின் செயற்பாட்டின் தொகுதியைத்தான் நாம் மனம் என்று கூறுகின்றோம். மனம் என்பது நமது மூளையோடு தொடர்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இந்த மனதினை பற்றிய அறிவைத்தான் நாம் உளவளத்துணை அல்லது உளவியல் என்று கூறுகின்றோம். நமது மனதில் உள்ள விடயங்களை ஆராய்ந்து அதில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கான காரணங்களை அறிந்து அதனை இல்லாமல் ஆக்குவதற்கான ஒரு துறையாகத்தான் இந்த உளவளத்துணை என்கின்ற துறையானது காணப்படுகின்றது. அதே போல உளவளத்துணை உளவியல் என்று கூறுகின்ற பொழுது நமது நடத்தையை பற்றி ஆராய்கின்ற ஒரு கற்கையாக ஆய்வு முறையாகத்தான் இந்த உளவியல் என்கின்ற விடயம் காணப்படுகின்றது. உளவியல் என்பது நமது நடத்தைக்கும் நம்மளுடைய அறிவுக்கும் நம்மளுடைய சிந்தனைகளுக்கும் நமது உணர்ச்சிகளுக்கும் எப்படி தொடர்புகள் காணப்படுகின்றன, நடத்தையிலே ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நமது சிந்தனை எப்படி தாக்கம் செலுத்துகின்றது, நமது சிந்தனையினால் ஒரு நடத்தை எப்படி கட்டுப்படுத்தப்படுகிறது அல்லது மாற்றம் அடைகிறது என்பதை பற்றிய ஒரு அறிக்கையாக அதனை கற்றுக்கொள்கின்ற ஒரு துறையாகத்தான் இந்த உளவியல் என்கின்ற விடயம் காணப்படுகின்றது. உளவியல் உளவளத்துணை என்பவற்றை ஒரு பூரணமான அறிவை பெற்றுக் கொள்வதற்கு முதல் எவையெல்லாம் கவுன்சிலிங் அல்லது எவையெல்லாம் சைக்காலஜி இல்லை என்பதை பற்றி நீங்கள் முதலில் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மிடம் சில பிழையான கண்ணோட்டங்கள் காணப்படுகின்றன. அந்த பிழையான கண்ணோட்டங்களை நாம் முதலில் களைய வேண்டும். உளவளத்துணை என்பது உண்மையிலே அறிவுரை ஆலோசனை கூறுவது அல்ல. உளவியல் அல்லது உளவளத்துணை என்கின்ற துறை ஒருவருக்கு ஆலோசனை வழங்குவதோ அறிவுரை வழங்குவதோ அல்ல. இதனை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னாலும் கவுன்சிலிங் செய்ய முடியும், நான் கவுன்சிலிங் தருகிறேன் என்று சொல்லுவார்கள். நானும் சிலருக்கு கவுன்சிலிங் பண்ணினேன் என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கு அந்த உளவளத்துணை பற்றிய ஒரு குறித்த அறிவு இருக்காது, அதிலே பூரண நிபுணத்துவம் இருக்காது, அது தொடர்பான கற்கை நெறிகளை பட்டங்களை பெற்றிருக்க மாட்டார்கள். இப்படி செய்பவர்களால் வழங்கப்படுவது அறிவுரை ஆலோசனை கூறுவது அறிவுரை வழங்குவது உளவளத்துணை அல்ல. ஒரு காலமும்
உளவியலாளர்கள் அல்லது உளவள துணையாளர்கள் அறிவுரை வழங்க மாட்டார்கள். அடுத்ததாக மற்றவர்களுடைய மனதை ரீட் பண்ணுகின்ற ஒரு விடயமும் அல்ல. மைண்ட் ரீடிங் என்பது உளவியலோ உளவள துணையோ கிடையாது. உளவியல் ஒருவர் கற்றுவிட்டார், உளவள துணை பட்டத்தினை பெற்றுவிட்டார், டிப்ளோமாவை பெற்றுவிட்டார் என்பதற்காக அவரால் ஒருவருடைய மனதினை அறிய முடியும், ஒருவருடைய மனதினை ரீட் பண்ண முடியும் என்றால் அது பிழை. கவுன்சிலிங் துறை என்பது ஒருவருடைய மனதினை ரீட் பண்ணுகின்ற ஒன்று அல்ல. கவுன்சிலிங் என்பது, சைக்காலஜி என்பது கண்கட்டு வித்தை காட்டுகின்ற ஒரு விடயமும் அல்ல, மெஜிக் அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும். கவுன்சிலிங் என்பது மற்றவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், அறிவுறுத்தல்கள் கொடுப்பதோ கட்டளைகள் இடுவதோ அல்ல. கட்டளை இடுவதோ அறிவுறுத்துவதோ பலவந்தப்படுத்துவதோ கவுன்சிலிங் கிடையாது. கவுன்சிலிங்க்கு யாரையும் பலவந்தப்படுத்தி அழைக்க முடியாது. நீ வட்டாயம் கவுன்சிலிங்க்கு வரத்தான் வேண்டும், நான் சொல்வதை கேட்கத்தான் வேண்டும், நீ இப்படித்தான் இயங்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல்கள், கட்டளை இடுதல், பலவந்தப்படுத்தல் என்பதும் கவுன்சிலிங் அல்ல. கவுன்சிலிங் என்பது ரிக்வெஸ்ட் பண்ணுவதும் அல்ல. நீங்கள் இதனை செய்யுங்கள், தயவு செய்து செய்யுங்கள், எனக்காக செய்யுங்கள், உங்களுடைய மனைவிக்காக செய்யுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்காக செய்யுங்கள் என்று ரிக்வெஸ்ட் பண்ணுவது கூட கவுன்சிலிங் கிடையாது. உங்களுக்கு ஒரு பூரணமான விளக்கம் கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். அப்போ உளவள துணை உளவியல் என்பது மேற்கூறப்பட்ட எந்த விடயமும் கிடையாது. அப்போ உளவள துணை என்பது என்ன? உண்மையிலே உளவள துணை என்பது என்ன? கவுன்சிலிங், வாட் இஸ் த கவுன்சிலிங்? கவுன்சிலிங் என்பது என்ன? கவுன்சிலிங் என்பது ஒரு சிறிய கதை மூலமாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் சுருக்கமாக. ஒரு மாணவன் பாடசாலைக்கு அடிக்கடி ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டிருக்கின்றான். குறித்த நாள் அவன் பாடசாலைக்கு செல்கின்றான். கடுமையான மழை பெய்கிறது, வெள்ளம் போகிறது. அவன் ஒரு பாலத்தை கடந்துதான் பாடசாலைக்கு செல்ல வேண்டும். அந்த பாலத்துக்கு மேலாலும் தண்ணீர் செல்கின்றது, மக்கள் கூடியிருக்கிறார்கள், பாடசாலைக்கு செல்ல முடியாத நிலை. இப்படியான ஒரு இடத்திலே ஒரு மாணவன் இருக்கின்ற போது, பாலத்துக்கு இங்கால அவன் நிற்கிறான், பாலத்துக்கு அங்கால பாடசாலை இருக்கிறது, பாடசாலை நடக்குது, வெள்ளம் போகுது. பாடசாலையில முந்தி போன பிள்ளைகள் போயிட்டு, இப்ப இவர் போறார், அன்றைக்கு வெள்ளம் போகுது, அவரால் போக முடியாது. இப்படி இருக்கின்ற ஒரு மாணவருக்கு நீங்கள் அந்த மாணவனுக்கு அருகிலே பக்கத்திலே இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த மாணவனுக்கு யாராவது சொல்லுங்க பாப்போம், நீங்கள் என்ன செய்வீர்கள்? இப்படியான ஒரு மாணவன் இப்படியான ஒரு பிரச்சனையில் இருக்கின்ற பொழுது எப்படி அந்த மாணவனுக்கு நீங்கள் அறிவுரையோ ஆலோசனையோ அல்லது உங்களுக்கு கவுன்சிலிங்கோ அல்லது எப்படி அந்த மாணவனுக்கு நீங்கள் உதவுவீர்கள்? அட்வைஸ் கூறுவது அல்ல கவுன்சிலிங். யார்கிட்ட இருந்து அட்வைஸ் வரும்னா அந்த பிரச்சனையை பட்டு உணர்ந்த ஆட்கள்கிட்ட இருந்து அட்வைஸ் வரும், அந்த பிரச்சனையை தெரிந்த ஆட்கள்கிட்ட இருந்து அட்வைஸ் வரும், அந்த துறையில நிபுணத்துவம் அல்லது என்னது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள்ட்ட இருந்து அந்த ஆலோசனை பெறலாம். ஆலோசனை எல்லா நபர்களிடம் இருந்து வராது. ஆனால் கவுன்சிலிங் என்பது, நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், கவுன்சிலிங் என்பது குறித்த மாணவனிடம் சென்று இன்றைக்கு வெள்ளம் போகுது, பாலத்தால போக இயலாது, இன்றைக்கு நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க, நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க, இன்றைக்கு ஸ்கூலுக்கு போயே ஆகணுமா, நான் போயே ஆகணும்னா மாற்று வழிகள் என்ன இருக்குன்னு தேடலாம். இல்ல எனக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் போக மாட்டேன், நான் வீட்டை போவோம். ஓகே, நீங்க வீட்டை போறீங்களா? அப்ப இன்றைக்கு படிச்ச பாடத்தை என்ன செய்ய போறீங்க? இன்றைக்கு கிளாஸ் நடந்திருந்தா, ஸ்கூல் நடந்திருந்தா அதை எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்க? நான் என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கிறா அல்லது டீச்சரை நம்பர் இருக்கு, நான் டீச்சரோட கதைச்சு அதை எடுப்பேன் அல்லது போட்டோ காப்பி எடுப்பேன், ஏதாவது செய்வேன். அப்ப ஓகேயா? அப்ப நீங்க போகலாம் வீட்டுக்கு. அப்போ குறித்த மாணவரிடமே அந்த பிரச்சனையை நீ எவ்வாறு கையாள விரும்புகிறாய், இந்த சந்தர்ப்பத்தை நீ எப்படி கையாள விரும்புகிறாய் என்று கேட்டு அதற்கு வழிகாட்டுகின்ற ஒரு பொறிமுறையை தான் நாம் கவுன்சிலிங் என்று கூறுகின்றோம். இப்போ உதாரணமாக ஒரு மனைவி வருகிறாள், 2-3 பிள்ளைகளை கொண்ட ஒரு மனைவி, என்னுடைய கணவனோடு எனக்கு வாழ விருப்பம் இல்லை, நான் பிரிவதற்கு விரும்புகிறேன் என்று ஒரு ஆலோசனை, ஒரு கவுன்சிலிங்க்கு வருகிறார். இந்த கட்டத்தில் ஒரு உளவள துணையாளருடைய வேலை என்ன தெரியுமா? அந்த பெண்ணிடம் நீ பிரிவதுதான் சரி, நீ பெறுவது சரியில்லை, தலாக் சரியில்லை, டிவோர்ஸ் சரியில்லை, நீ சேர்ந்து வாழு என்று ஒரு காலமும் ஒரு கவுன்சிலரால் கூற முடியாது, கூறக்கூடாது. அப்படி கூறினார் என்றால் அவர் உண்மையான ஒரு கவுன்சிலராக இருக்க முடியாது. இப்படியான பிரச்சனையோடு வருகின்ற ஒரு தாயிடம், ஓகேமா, நீங்க உங்களோட ஹஸ்பண்டோட பிரிய விரும்புறீங்க, என்ன காரணத்துக்காக வேண்டி பிரிய விரும்புறீங்க? ஓகே, நீங்க இவரோட சேர்ந்து வாழ்றதால உங்களுக்கு என்ன நன்மைகள் இருக்கு, என்ன தீமைகள் இருக்கு?
இவரை விட்டு நீங்க பிரியறதால என்ன நன்மைகள் இருக்கு, என்ன தீமைகள் இருக்கு? நன்மைகளை விட தீமைகள் அதிகமாக இருந்தால் அவருக்கு நாம வழிகாட்டலாம். எப்படி? இப்படி உங்களுக்கு இவரோட வாழ்றதால இவ்வளவு நன்மையை விட தீமைகள் இருக்கு. இப்ப நீங்க முடிவெடுங்க. இதை பிரியணுமா இல்லையாங்கிறத நீங்க முடிவெடுங்க. அல்லது நீங்க சேர்ந்து வாழ்றதால தீமைகளை விட நன்மைகள் கூட இருக்குன்னா நீங்க முடிவெடுங்க. இதுல தீமைகளை விட நன்மை தான் கூட இருக்கு. சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. அதை நாம பேசி தீர்த்து கொள்வோம். அவரையும் கவுன்சிலிங்கள் எடுத்து தீர்த்து கொள்வோம். இப்ப நீங்க முடிவெடுங்க என்ன செய்யணும். அவர்களுடைய முடிவுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு செயற்பாடு தான் கவுன்சிலிங். கவுன்சிலிங் என்பது பிரச்சனையோடு வருகின்ற நபர்களோடு கலந்துரையாடி பேசி அவர்களுடைய பிரச்சனைகளை அறிந்து அந்த பிரச்சனைகளுக்கான காரணங்களை அறிந்து அவற்றை இல்லாமல் ஆக்குவதற்காக உளவளத்துணை நுட்பங்கள், கொள்கைகள், பொறிமுறைகளை பயன்படுத்தி அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவராகவே தீர்ப்பதற்கு வழிகாட்டுகின்ற ஒரு பொறிமுறை தான் கவுன்சிலிங் எனப்படுகின்றது. அப்போ இந்த கவுன்சிலிங்க்கு வருகின்ற நபர்களிடம் அவர்களுடைய பிரச்சனை பற்றி கலந்து ஆலோசிக்கின்றோம். அவர்களுடைய பிரச்சனைகளுக்கான காரணங்களை அறிகிறோம். அந்த காரணங்களை இல்லாமல் ஆக்குவதற்கான உளவியல் நுட்பங்களையும் உளவியல் கோட்பாடுகளையும் உளவியல் அணுகுமுறைகளையும் பயன்படுத்தி அவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவராகவே சில முடிவுகள் எடுப்பதற்கு வழிகாட்டுகின்ற ஒரு பொறிமுறையை தான் உளவளத்துணையில் நாங்கள் செய்கிறோம். அப்போ நாம் சிலர் சொல்லலாம், நான் ஏன் கவுன்சிலிங் போக வேண்டும், நான் நன்றாகத்தானே இருக்கிறேன், எனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, என்னுடைய மனம் நல்லாகத்தான் இருக்கிறது, நான் மன நலத்தோடு தான் இருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் பிரச்சனை இல்லாத நபர்கள் யார் இருக்கிறார்கள்? எல்லா நபர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது. ஆனால் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நாம் நோய் இல்லாமல் இருந்தால் மனநலத்தோடு இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். நோயற்ற நிலை மனநலம் கிடையாது. எப்படி நாம் துன்பம் இல்லாமல் இருப்பது சந்தோஷம் இல்லையோ, துன்பம் இல்லாமல் இருக்கிறேன் என்பதற்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் கிடையாது. அதே போல நோயற்ற நிலை என்பது நலம் அல்ல, மனநலம் என்பது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மனநலம் என்பது ஒருவரின் எண்ணங்கள், அவருடைய உணர்வுகள். எண்ணம்ங்கிறது என்ன? திங்கிங், தாட்ஸ், உணர்வுகள், இமோஷன்ஸ், அறிவு, கொக்னிட்டிவ் ஆகியவை அவருக்கும் அவரை சார்ந்த சமூகத்துக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் நிலையைத்தான் மனநலம் என்று கூறுகின்றோம். உங்களால் மற்றவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்றது என்றால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. அல்லது மற்றவர்களால் உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு மனநலம் பாதிக்கப்படுகின்றது என்றால் உங்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது, அந்த நபரிலும் பிரச்சனை இருக்கிறது. நமது எண்ணம், நமது உணர்வுகள், நமது அறிவு, நமது நடத்தை நமக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தி நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தும் என்றால் அது மனநலம் கிடையாது. அப்போ மனநலம் என்பது என்ன? நமது எண்ணங்கள் நன்றாக இருக்க வேண்டும், நமது உணர்வுகள் நன்றாக இருக்க வேண்டும், நமது மனவழ்ச்சிகள் நன்றாக இருக்க வேண்டும், நமது சிந்தனை சரியாக இருக்க வேண்டும், நமது நடத்தை சரியாக இருக்கின்ற நிலையைத்தான் நாம் மனநலம் என்று கூறுகின்றோம். மனநலம் சரியாக இருக்க வேண்டும் என்றால், நம்மளுடைய மென்டல் ஹெல்த் சரியாக இருக்க வேண்டும் என்றால் 3 விடயங்கள் அவசியம். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நமது மனநலம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் 3 விடயங்கள் அவசியம். ஒன்று, நம்மை பற்றிய விழிப்புணர்வு. நான் யார், என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன, எனக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்ற விடயங்கள் என்ன, எனக்கு வாய்ப்பாக எனக்கு உதவுகின்ற விடயங்கள் என்ன என்பது பற்றிய அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். உங்களை பற்றிய சுய விழிப்புணர்வு இருக்க வேண்டும். இரண்டாவது, மற்றவர்களுடன் நீங்கள் எல்லோருடனும் கதைக்க வேண்டும், பேச வேண்டும், சிரிக்க வேண்டும், அவர்களுடனான உறவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, உங்களுக்கோ மற்றவர்களுக்கோ தீங்கு இழைக்காத விடயங்களை செய்யாமல் இருக்க வேண்டும். 3ஐயும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, தன்னை பற்றிய விழிப்புணர்வு. இரண்டாவது, மற்றவர்களுடன் உறவாடல், அத்துடன் உறவை தக்க வைத்துக் கொள்ள. மூன்றாவது, தனக்கோ மற்றவர்களுக்கோ தீங்கு இழைக்காத விடயங்களை செய்யாமல் இருப்பது. இந்த 3ம் உங்களிடம் இருக்கும் என்றால் நீங்கள் மன நலத்தோடு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். எனவே மனதினை நலமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய சிந்தனையை சரியாக வைத்திருக்க வேண்டும். மனநல பிரச்சனைகள் ஏன் ஏற்படுகிறது தெரியுமா? மனநல பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அதிகரித்த யோசனை.
நீங்கள் எதை பற்றியும் அதிகமாக 3 நாட்களுக்கு மேல் 2 கிழமைகளுக்கு மேல் ஒரு விடயத்தை பற்றி அதிகமாக யோசித்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய தூக்கம் கெடும். அதிகரித்த யோசனை உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கும். எப்போது நீங்கள் 3 நாட்கள் 2 கிழமைகளுக்கு மேல் நீங்கள் தூக்கம் இல்லாமல் அவதிப்படுகிறீர்களோ அது உங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகளை கொண்டு வரும். அதிகரித்த யோசனை தூக்கத்தை கெடுக்கும். தூக்கம் இல்லாத தன்மை உங்களுடைய மன நலத்தை கெடுக்கும். அதிகரித்த யோசனையும் தூக்கமின்மையும் மனநல பிரச்சனைகள் வருவதற்கு அடிப்படை காரணங்களாகவும் காணப்படுகின்றன. ஒருவரின் அதிகரித்த யோசனை, தூக்கம் இல்லாத தன்மை. உங்களது உணர்வுகளை சரியாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு எந்த நேரம் கோபம் வருகிறது, எனக்கு எந்த நேரம் அழுகை வருகிறது, அந்த உணர்வை பற்றிய அறிவு உங்களிடம் இருக்க வேண்டும். நான் எந்த நேரத்தில் நான் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும், எந்த நேரத்தில் சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும், எந்த நேரத்தில் நான் ஆத்திரத்தை வெளிப்படுத்த வேண்டும், எந்த நேரத்தில் நான் சோகத்தை வெளிப்படுத்த வேண்டும், அதனை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற உணர்வும் மிகவும் முக்கியம். அடுத்ததாக நமது நடத்தைகளை சீரமைத்தல். உங்களது நடத்தைகளையும் சீரமைக்க வேண்டும். சிலர் போனுக்கு அடிமையாக இருப்பீர்கள், போன் ஃபில்முக்கு அடிமையாக இருப்பீர்கள், கேம்ஸுக்கு அடிமையாக இருப்பீர்கள், போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருப்பீர்கள், கெம்பிளிங்க்கு அடிமையாக இருப்பீர்கள். ஏதேதோ சின்ன சின்ன விடயங்களுக்காக நமது நடத்தைகள் மாறுபட்டு இருக்கும். அந்த நடத்தைகளை சீரமைக்க வேண்டும். எனவே உங்களுடைய மனநலம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய சிந்தனை சரியாக இருக்க வேண்டும். உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் சரியாக புரிந்து வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். உங்களது நடத்தைகளை நீங்கள் சரியான முறையிலே சீரமைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி இருந்தால்தான் உங்களுடைய மனதினை நலமாக நீங்கள் வைத்திருக்க முடியும். இந்த விடயங்களை நீங்கள் உங்களால் செய்ய முடியாத போது உங்களுடைய சிந்தனையை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது, உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாது, உங்களுக்கு என்ன ஏற்படுகின்றது என்றே உங்களுக்கு புரியாமல் இருக்கிறது. சின்ன சின்ன விடயங்களுக்காக அழுகிறீர்கள், கோபப்படுகிறீர்கள், ஆத்திரப்படுகிறீர்கள், உங்களை பற்றிய தவறான எண்ணம் வருகிறது, எதிர்மறை எண்ணங்கள் வருகிறது, உங்களை பற்றியே தாழ்வாக நினைக்கிறீர்கள், கோபம் அதிகமாக வருகிறது, உங்களை வெட்ட வேண்டும் அல்லது குத்த வேண்டும், நீங்கள் சாக வேண்டும் போல இருக்கின்றது என்ற உணர்வுகள் வருகின்ற பொழுது அவற்றை உங்களால் கட்டுப்படுத்த முடியாத போது தொழில்வாண்மை மிக்க உளவள துணையாளருடைய உதவி அந்த இடத்திலே அவசியம். மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஒருபோதும் நாம் மற்றவர்களிடம் சொல்லுவதற்கு ஒரு காலமும் நாம் விரும்புவதில்லை. ஐ எம் ஸ்ட்ரெஸ், ஐ ஹேவ் டிப்ரெஷன் யாருமே சொல்லுவதில்லை. ஐ எம் டிப்ரெஸ்ட் யாருமே சொல்லுவதில்லை, சொல்ல விரும்புவதும் இல்லை. ஏன்? அப்படி சொன்னால் என்னை மெண்டல் என்று சொல்லி விடுவார்கள், நான் பைத்தியமாகி விட்டேன், எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று, எனக்கு பித்து பிடித்து விட்டது என்று சொல்லுவார்கள் என்ற அவப்பெயர் வந்துவிடும் என்ற நோக்கத்துக்காக நாம் யாரிடமும் நமது மனதிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை சொல்லுவதில்லை. என்ன செய்கிறோம்? மூடி 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 மறைத்து 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 அடைத்து அடக்கி 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 வைத்துக் கொள்கின்றோம். நமது மனதுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. நமது பிரச்சனைகளை மனதுக்குள்ளே பூட்டி வைப்பதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. நமது சிந்தனைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. நமது அழுகைக்கு ஒரு எல்லை இருக்கிறது. நமது கோபத்துக்கு ஒரு எல்லை இருக்கிறது. நமது கவலைக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை கோபம், கவலை, ஆத்திரம் எல்லாம் மீறுகின்ற பொழுது அது நமக்கு கோளாறுகளாக மாறுகிறது. எப்படி நாம் காய்ச்சலை 36 பாகை செல்சியஸுக்கு அதிகமாக நமது உடல் வெப்பநிலை காணப்பட்டால் அதை காய்ச்சல் என்கிறோமோ, எப்படி 100க்கும் மேற்பட்ட அளவு அதாவது சுகர் இருந்தால் அதனை டயபெட்டிக் என்று கூறுகின்றோமோ, எப்படி நம்மளுடைய இரத்த அழுத்தம் 130/80 என்ற அளவுக்கு மேல் இருந்தால் இரத்த அழுத்தம் பிளட் பிரஷர் என்று கூறுகின்றோமோ, அதே போல நமது மனது, நமது சிந்தனைக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை தாண்டுகின்ற பொழுது நமக்கு உள பிரச்சனைகள் அனைவருக்கும் வரும். உள பிரச்சனையால் எல்லோரும் பாதிக்கப்படலாம். அது படித்தவராக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், வைத்தியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், என்ஜினியராக, யாரையும் அது பாதிக்கும். எப்படி பாதிக்கும் தெரியுமா? திடீரென ஏற்படும் இழப்புகள், திடீரென நமது பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற நோய்கள், வறுமை, இழப்புகள், இவை எல்லாமே திடீரென ஏற்படுகின்ற பொழுது நமது சிந்தனையின் எல்லையை, மனதின் தாங்கும் தன்மையை, தாங்கும் கொள்திறனை அவை இல்லாமல் செய்கின்ற பொழுது அந்த நபருக்கு உளப்பிரச்சனைகள்
தோற்றம் பெறுகின்றன. மனநோய் ஏற்பட பல காரணங்கள் இருக்கின்றது. உங்களுடைய தந்தையோ தாயோ உளப்பிரச்சனைக்கு உட்பட்டவராக இருந்தால் அந்த உளப்பிரச்சனைக்கு உட்பட்ட தாய்க்கும் தந்தைக்கும் பிறக்கின்ற குழந்தைக்கு 10 தொடக்கம் 12 வீதமான அளவு அல்லது அதற்கும் குறைவான வீதமான அளவையுடைய உளப்பிரச்சனையுடைய குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. உளப்பிரச்சனை நமது தாய்க்கும் தந்தையும் இருந்து அவர்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தால் அந்த பிள்ளைகளுக்கு உளப்பிரச்சனைகள் ஏற்பட 12-15க்கு மேற்பட்ட வீதமான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அப்போ நம்மளுடைய மரபணுக்கள் கூட நமக்கு உளப்பிரச்சனை ஏற்படுத்தலாம். நீங்கள் இரத்த உறவுக்குள் திருப்பணம் முடிப்பது கூட நமக்கு புத்தி சுவாதீனமற்ற உளக்குறைபாடுடைய குழந்தைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, நமக்கு ஏற்படுகின்ற திடீர் இழப்புகள், அது பரீட்சையிலே ஃபெயிலாக இருக்கலாம், அல்லது காதல் தோல்வியாக இருக்கலாம், அல்லது திடீர் விவாகரத்துக்களாக இருக்கலாம், அல்லது துஷ்பிரயோகம் செய்கின்ற கணவன் கிடைத்ததாக இருக்கலாம், அல்லது தாய் தந்தையினுடைய பாசத்துக்குரியவர்களுடைய இழப்புகளாக இருக்கலாம், அல்லது திடீர்னு ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களால் பொருள் உயிர்களை இழந்த இழப்புகளாக இருக்கலாம். இவை எல்லாமே உளப்பிரச்சனையை ஏற்படுத்தும். நமது மனதிலே பிரச்சனையை ஏற்படுத்தும். நம்மளுடைய ஆளுமை பண்புகள், மூளையிலே ஏற்படுகின்ற தொற்று நோய்கள், நமக்கு ஏற்படுகின்ற எதிர்மறை எண்ணங்கள் கூட நமக்கு உளப்பிரச்சனையை ஏற்படுத்தலாம். உளப்பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு பல்வேறு விடயங்கள் காரணமாக இருக்கின்றன. இந்த உளப்பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அடக்கி அடக்கி வைத்துக் கொள்கிறோம். யாரிடமும் சொல்லுவதில்லை. மனதுக்குள்ளே பூட்டி வைத்துக் கொள்கின்றோம். நமது மனதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறது. அந்த கெப்பாசிட்டியை மீறுகின்ற பொழுதுதான் அது உளப்பிரச்சனையாக வெளிப்படுகிறது. எல்லோருக்கும் இந்த உளப்பிரச்சனை ஏற்படுமா? யாருக்கு தனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை சமாளித்து அன்றாட வாழ்க்கையை செய்யக்கூடியதாக இருக்கிறதோ அவர்களுக்கு உளப்பிரச்சனை ஏற்படாது. ஏனென்றால் அவர்கள் சமாளித்து விடுவார்கள். யாருக்கு தனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையால் அன்றாட செயற்பாடுகளை செய்ய முடியாமல் தவிக்கிறார்களோ, காலையிலே நேரத்தோடு எழும்புவதில்லை, நேரத்தோடு குளிப்பதில்லை, தொழில் வாழ்க்கையிலே பிரச்சனை, கல்வி வாழ்க்கையிலே பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனை, இப்படியான பிரச்சனைகளோடு அல்லல் படுகிறார்களோ இவர்களுக்கு உளவளத்துணை அவசியம். மென்டல் ஹெல்த் ஒரு ஹெல்ப் தேவை. இவர்களுக்கு கவுன்சிலிங் தேவை. இல்லை, நாங்கள் கவுன்சிலிங்கு செல்ல மாட்டோம், நாங்கள் ஒரு மனநல வைத்தியரை சந்திக்க மாட்டோம், ஒரு சைக்காலஜிஸ்டை சந்திக்க மாட்டோம், கவுன்சிலரை சந்திக்க மாட்டோம், சைக்காட்டிஸ்டை சந்திக்க மாட்டோம். அப்படி சொன்னால் எங்களது குடும்பமானம் போய்விடும், எனக்கு அவமானம் ஏற்பட்டு விடும், என்னை பைத்தியக்காரன் என்று சொல்லி விடுவார்கள், பைத்தியக்காரி என்று சொல்லி விடுவார்கள், எனக்கு திருமணம் முடியாது, என்னை ஏளனமாக பார்ப்பார்கள், அவமானமாக கருதி நீங்கள் உங்களுடைய மனதிலே ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை எடுக்காமல் இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் மனதுக்குள்ளே பூட்டி வைத்தால் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு கட்டத்திலே அவை வெடித்து வெளியாகி உங்களை பற்றி நீங்களே யோசிக்காத அளவு உங்களுடைய சிந்தனைகள் மாறும். அறையிலே தனிமையில் இருப்பது, எந்த நேரமும் அழுவது, உங்களுடைய கைகளை வெட்டி கொள்வது, எந்த நேரமும் கோபத்தோடு இருப்பது, யாரோடு பேசுவதற்கு விருப்பமில்லை, வாழ்ந்து என்ன பிரயோசனம், நான் செத்தால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணம், இப்படியான விடயம் எல்லாம் தோன்றும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு உடம்பு பெருக்கும் அல்லது உடம்பு மெலியும், சாப்பிட மாட்டீர்கள், தூக்கம் இல்லாமல் கண்கள் சிவக்கும், தலை வலிக்கும், உங்களுடைய கால் பாதங்கள் பத்தும், உங்களுடைய கால் மூட்டுக்கள் நோவும், பின்மண்டையிலே வலிக்கும், முதுகிலே வலிக்கும், ஜாயிண்டிலே வலிக்கும், உங்களுக்கு பிளட் பிரஷர் எகிரும், இதய நோய்கள் ஏற்படும், குடல் நோய் ஏற்படும், சுவாச நோய் ஏற்படும், செரிமான பிரச்சனைகள் ஏற்படும், மறதி நோய் ஏற்படும். அது மட்டுமல்ல, நீங்க சில நேரம் டிப்ரெஷன் என்சைட்டியாக இருக்கின்ற போது நீங்க சில நேரம் டயபெட்டிக் பேஷண்ட் அல்லது கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை அல்லது கிட்னி டிசார்டர் இருந்தா அப்படியான மாத்திரைகள் கூட உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அந்த மாத்திரைகளால் உங்களுக்கு பலன் கிடைக்காது. ஏனென்றால் நீங்கள் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளத்தோடு இருக்கின்ற பொழுது உங்களுக்கு கிட்னி டிசார்டரோ ஹார்ட் பிரச்சனையோ அல்லது உங்களுக்கு இதர பெரு நோய்களோ இருக்கின்ற பொழுது அந்த நோய்களுக்கு நீங்கள் அருந்துகின்ற மருந்துகள் அந்த நோய்களை குணப்படுத்தாது. காரணம் உங்களுக்கு இருக்கின்ற மனநல பிரச்சனைகள்.
இப்ப ஏன் இந்த மனநல பிரச்சனைகளை நாம் ஒரு உளவள துணையாளரிடம், மனநல வைத்தியரிடம் சொல்ல வேண்டும் என்றால், உங்களுடைய மனதினை நீங்கள் தெளிவாக வைத்துக் கொள்வதற்கு, உங்களுடைய மனதிலே உள்ள பாரத்தை குறைப்பதற்கு, உங்களுக்கு ஏற்படுகின்ற உடல் பிரச்சனைகளை இல்லாமலாக்குவதற்கு, நீங்கள் ஆளுமை மிக்கவர்களாக திகழ்வதற்கு, சமூகத்துக்கு ஒரு பயன் மிக்க ஒருவராக மாறுவதற்கு, உங்களுடைய அன்றாட வேலைகளை சரியாக செய்வதற்கு, சீரான முறையிலே சிந்திப்பதற்கு, பிரச்சனைகளை வித்தியாசமாக யோசிப்பதற்கு, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமைப்பதற்கு, உங்களுடைய குழந்தை வளர்ப்பை சீராக மேற்கொள்வதற்கு உங்களுக்கு கவுன்சிலிங் தேவை. கவுன்சிலிங் உங்களுக்கு தேவை. அது இல்லாவிட்டால் உங்களுக்கு நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். எப்போது நான் ஒரு கவுன்சிலரை நாட வேண்டும்? எங்களுக்கு தெரியாது, பிரச்சனை இருக்கின்றது அல்லது இருக்கின்ற தெரியாது. கவுன்சிலரை எப்போது நாங்கள் சந்திக்க வேண்டும்? என்ன காரணத்துக்காக, என்ன பிரச்சனை இருந்தால் நாங்கள் ஒரு கவுன்சிலரை சந்திக்க வேண்டும் என்றால், இந்த கேள்விகளை கேட்கிறேன். இந்த கேள்விகளுக்கு பதிலை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்களை யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்ததா? உங்களது வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்களை யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்ததா? இல்லை என்றால் உங்களுக்கு கவுன்சிலிங் தேவை. ஏனென்றால் அந்த கசப்பான அனுபவங்களால் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனையை எதிர்கொண்டால் உங்களுக்கு கவுன்சிலிங் தேவை. இந்த கேள்விக்கு பதில் இல்லை என்று வந்தால் உங்களுக்கு கவுன்சிலிங் தேவை. உங்கள் வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்களை நீங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்குள் மீட்டிக் கொள்ளுகின்ற பொழுது, அதனை அழாமல் கோபப்படாமல் உங்களால் மீட்டிக்கொள்ள முடிகிறதா? பழையதை நினைக்கின்ற பொழுது அழுகிறீர்களா? கோபம் வருகிறதா? ஆத்திரம் வருகிறதா? உங்களுக்கு கவுன்சிலிங் தேவை. உங்கள் வேலை பளுக்களுக்கு மத்தியிலும், அது வீட்டு வேலையாக இருக்கலாம், படிக்கின்ற வேலையாக இருக்கலாம், அந்த வேலைகளுக்கு மத்தியிலும் உங்களை ரிலாக்ஸ் பண்ணுவதற்கு, அமைதிப்படுத்துவதற்கு உங்களுக்கு போதிய நேரம் கிடைக்கிறதா? அல்லது எந்த நேரமும் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கிறீர்களா? எந்த நேரமும் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு கவுன்சிலிங் தேவை. உங்களை ரிலாக்ஸ் ஆகுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்று பதில் வந்தால் உங்களுக்கு கவுன்சிலிங் தேவை. உங்களோடு இருப்பவர்களுடன் உங்களால் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக கதைக்க, பேச, சந்தோஷமாக இருக்க முடிகிறதா? இல்லை என்று வந்தால் உங்களுக்கு கவுன்சிலிங் தேவை. நன்றாக தூக்கம் செல்கிறதா? 2-3 நாட்களுக்கு மேல் உங்களால் நன்றாக தூங்க முடியவில்லை, கிழமை கணக்காக நன்றாக தூங்க முடியவில்லை, 6 மணித்தியாலங்கள் 8 மணித்தியாலங்கள் என்னால் தூங்க முடிவதில்லை, இரவில் தூக்கம் வருவதில்லை, 1 மணி 2 மணிக்கு தூக்கம் வந்து 4 மணிக்கு முழிப்பு வருகிறதா? உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. தூக்கம் இல்லாத தன்மை உங்களுடைய மனநல பிரச்சனைக்கு அடிப்படை. இது 2-3 நாட்களுக்கு இருந்து பின்னர் சரியானால் அது பிரச்சனை இல்லை. தொடர்ச்சியாக உங்களுக்கு தூக்கத்தில் இடையூறு, தூக்கத்தில் தடை, விட்டு தூக்கம் ஏற்பட்டால் அது உங்களுக்கு உள பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்கிறது. நீங்கள் மனம் விட்டு ஒரு உளவள துணையாளரிடம், தொழில் வாண்மை மிக்க உளவள துணையாளர் ஒருவரிடம் சென்று உங்களது பிரச்சனைகளை நீங்கள் கதைக்க வேண்டும், பேச வேண்டும். நம்பிக்கையான ஒருவரிடம் உங்களுடைய மனதில் உள்ள விடயங்களை பகிர வேண்டும். உங்களது மனதில் எப்போதும் எதிர்மறை எண்ணங்கள் உருவாகி உங்களது மகிழ்ச்சியை கடிக்கிறதா? ஆம் என்று வந்தால் உங்களுக்கு உளவள துணை அவசியம். இப்படியான கேள்விகளுக்கு உங்களுக்கு இல்லை என்று பதில் வந்தால் உங்களுக்கு கட்டாயம் உளவள துணை என்பது அவசியமாக காணப்படும். இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப கவுன்சிலர்கிட்ட போனா எல்லா பிரச்சனைக்கும் எங்களுக்கு தீர்வு கிடைக்குமா? அவருக்கு என்ன எல்லாம் தெரியுமா என்ற ஒரு கேள்வி படத்துல எழும்பலாம். உங்களுக்கு ஒரு கவுன்சிலருக்கு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தருவாரா? அவருக்கு எல்லாம் எல்லா விடயத்தை பற்றிய அறிவு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி வரலாம். உண்மையிலே எல்லா விடயத்தை பற்றிய அறிவு பெற்றிருப்பது உண்மையிலே ஒரு கவுன்சிலருடைய வேலை கிடையாது. ஒரு கவுன்சிலருடைய வேலை என்ன தெரியுமா? அவருடைய ரெஸ்பான்சிபிள் என்ன தெரியுமா? தன்னிடம் வருகின்ற பிரச்சனைக்குரிய நபர்களிடம் பேசி அவர்களிடம் பொருத்தமான கேள்விகளை கேட்டு அவர்களுடைய பிரச்சனைகளுக்கான காரணங்களை கண்டறிந்து அந்த காரணங்களை இல்லாமல் ஆக்குவதற்காக அவரை சிந்திக்க வைக்கின்ற ஒரு செயற்பாட்டை செய்கிறவர் தான் ஒரு உளவள துணையாளர், ஒரு கவுன்சிலர். இவருக்கு எல்லா அறிவும் இருக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. இறுதியிலே முடிவெடுப்பது நீங்களாகத்தான் இருப்பீர்கள், பிரச்சனைக்கு உட்பட்ட நபராகத்தான் இருப்பீர்கள். அப்ப பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன? யார் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? இவருடைய பலம் என்ன? பலவீனம் என்ன? இவருக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற விடயங்கள் என்ன? இவருக்கு உதவுகின்ற விடயங்கள் என்ன? இந்த பிரச்சனையை இவர் எப்படி அணுகலாம் போன்ற விடயங்களை ஆராய்ந்து அதிலிருந்து முடிவுகளை அவராகவே பெற்றுக்கொள்வதற்கு உதவுகின்ற ஒரு பொறுப்பாளராகத்தான் உளவள துணையாளர் இருப்பார். அவருக்கு எல்லா துறை பற்றிய அறிவும் அவசியம் இல்லை.
இந்த கவுன்சிலிங்கை இதை நாங்களும் பண்ணுவோமே, இப்படி செய்யறேன்டா, இதை எல்லோரும் செய்வார்களே, ஏன் நாங்கள் கவுன்சிலரிடம் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழலாம். கவுன்சிலர்கிட்ட போனா பிரச்சனையெல்லாம் தீருமா, அல்லது கவுன்சிலர்கிட்ட ஏன் போகணும், நாங்கள் ஒரு ஃபாதர்கிட்ட போகலாம், கவுன்சிலிங் முடித்து அவர் கவுன்சிலிங் செய்கின்ற ஒருவராக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒரு மௌலவியிடம் நாங்கள் செல்லலாம், மௌலவிக்கு கவுன்சிலிங் தெரிந்து அவர் அதுக்குரிய அறிவை பெற்றிருந்தால், அதனுடைய பட்டம் டிப்ளமாவை பெற்றிருந்தால் செல்வதில் பிரச்சனை இல்லை. ஏன் நாங்கள் கவுன்சிலரிடம் செல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழலாம். உதாரணமாக யோசிச்சு பாருங்க, நாம நம்மளோட வீட்டுல ஒரு பைப் உடைஞ்சிட்டு இருந்தா நமக்கு அந்த வேலை தெரியும்டா செய்வோம், இல்லாட்டி யாரை கூப்பிடுவோம், ஒரு பிளம்பரை கூப்பிடுவோம். ஒரு பல்ப் எரியலண்டா பல்பை மாத்துவோம். வயர்ல கனெக்ஷன் பிள்ளண்டா யார் நாம செய்வோமா? செய்ய மாட்டோம். யாரை கூப்பிடுவோம்? ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிடுவோம். ஏன் இந்த பிளம்பரையும் எலக்ட்ரீஷியனை நாம கூப்பிடுறோம்? அந்த விலையில அந்த பிரச்சனையை திருப்பியும் ஏற்படக்கூடாது. அதற்கு பொருத்தமான நபர்கள் அவர்கள் தான். ஒரு வயருக்கும் ஒரு பைப்புக்கும் நாம அந்த துறை சார்ந்த நிபுணர்களை அழைக்கின்ற போது இது நமது மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லவா? மனதை பற்றி அறிந்தவர்கள், மனதை பற்றிய கற்கையை கற்றவர்கள், அது தொடர்பான விடயத்திலே நிபுணத்துவம் பெற்றவர்கள் என்ற வகையிலே உளவள துணையாளர்களை நாடுவது நீங்கள் அவசியம். ஏனென்றால் அந்த துறையிலே அவர்கள் அறிவை பெற்றிருக்கிறார்கள். அந்த துறையிலே மனதிலே இப்படியான பிரச்சனைகள் ஏற்பட்டால் இது இன்ன நோய்க்கு அறிகுறி, இந்த அறிகுறிகள் தோன்றும், இதற்காக இன்ன உளவியல் சிகிச்சைகள் தான் பயன்படுத்த முடியும், பயன்படுத்த இயலும் என்ற அறிவை பெற்றவர்களோடு நீங்கள் சந்தித்து பேசுவதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? உங்களுக்கு மனதிலே பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அவர்களை சந்தித்து நாடி நீங்கள் உங்களது பிரச்சனைகளை பேசி மனம் விட்டு பேசுங்கள். மனம் விட்டு பேசுவதன் மூலமாக நமக்கு அறவாசிக்கு 50% பிரச்சனைகளுக்கு மேல் குறைகிறது. எல்லோரும் கவுன்சிலரிடம் செல்ல வேண்டுமா என்ற ஒரு கேள்வியும் உங்களிடம் எழலாம். நான் சொன்னனே, அந்த 6 பிரச்சனைகள் அல்லது அதுக்கு மேற்பட்ட பிரச்சனைகள் உங்களிடம் இருக்கும் என்றால் நீங்கள் கவுன்சிலரை நாட வேண்டும். சிலருக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும், ஆனால் அந்த பிரச்சனைகளை அவர்களால் தீர்த்து கொண்டு அவர்களால் படிக்க முடியும், நேரத்தோடு எழும்ப முடியும், அன்றாட வேலைகளை செய்ய முடியும், எந்த நேரமும் அழாமல் கோபப்படாமல் இருக்க முடியும், அவர்களுடைய தொழில் வாழ்க்கையிலே சிறந்து இயங்க முடியும், படிக்க முடியும், எல்லாம் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா வைத்திருக்க முடியும் என்றால் உங்களுக்கு கவுன்சிலிங் தேவையில்லை. உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கவில்லை என்றால் உங்களுக்கு கவுன்சிலிங் தேவையில்லை. உங்களுக்கு ஏற்பட்ட சின்ன பிரச்சனை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதித்தால், உங்களுடைய தொழில் வாழ்க்கையை பாதித்தால், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பாதித்தால் அந்த இடத்திலே உங்களுக்கு உளவள துணை அவசியம். இந்த இடத்திலே நீங்கள் ஒரு உளவள துணையாளரை நாடி உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி நீங்கள் கலந்துரையாட வேண்டும். இந்த மனதிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு 2 சிகிச்சை முறைகள் காணப்படுகின்றன. ஒன்று உளவியல் முறை, அடுத்தது மருந்து. இந்த மருந்துகளை கொடுப்பவர்கள் மனநல வைத்தியர்கள், சைக்காட்ரிஸ்ட். நம்மட ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் காணப்படுகின்றது மனநல பிரிவு. அந்த மனநல பிரிவிலே மனநல வைத்தியர்கள் காணப்படுகிறார். இவர்கள் மாத்திரம்தான் மருந்துகளை கொடுக்க முடியும். ஒரு உளவள துணையாளரால், ஒரு உளவியலாளரால் மருந்துகளை பரிந்துரை செய்ய முடியாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு கவுன்சிலரால் ஒரு டேப்லெட், இந்த டேப்லெட்டை குடிங்க என்று சொல்ல முடியாது, பரிந்துரை செய்ய முடியாது, எழுதியும் கொடுக்க முடியாது. ஒரு உளவியலாளராலும் உளவள துணையாளரும் மருந்துகளை எழுதவோ பரிந்துரைக்கவோ முடியாது. இந்த வேலையை செய்பவர்கள் சைக்காட்ரிஸ்ட் மட்டும்தான். அப்படி ஒரு உளவள துணையாளர் உளவியலை கற்றவர் மருந்துகளை பரிந்துரை செய்வார் என்றால் அது பிழை. அவருடைய கோட் ஆஃப் எத்திக்ஸுக்கு அது பிழை. அவரால் சிறந்த ஒரு உளவள துணையாளராக இருக்க முடியாது. அந்த ஒழுக்கத்தை பேண முடியாதவரால் ஒரு சிறந்த ஒரு உளவியலாளராக, உளவள துணையாளராக இருக்க முடியாது. இந்த மருந்துகளை மனநல வைத்தியர்கள் பரிந்துரைப்பார்கள். இந்த மருந்துகள் உளநல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கின. எந்த நேரத்துல மருந்து தேவை தெரியுமா? நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைய நம்மளால தீர்த்து கொள்ள முடியாது, உளவள துணை மூலமாகவும் தீர்த்து கொள்ள முடியாது என்ற கட்டத்தில் மருந்துகள் கட்டாயம் நீங்கள் குடித்தே ஆக வேண்டும். மருந்துக்கு நீங்கள் பரிந்துரை செய்தே ஆக வேண்டும். வைத்தியரை சந்தித்தே ஆக வேண்டும். மருந்துகள் உங்களை உடனடியாக அந்த பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி செய்கின்றன அல்லது அந்த பிரச்சனையை இல்லாமல் ஆக்குகின்றன. சில பிரச்சனைகளுக்கு நீண்ட காலம் நீங்கள் மருந்துகள் குடிக்க வேண்டும். சில நேரம்
மருந்து தேவைப்படாத இடத்து உங்களுக்கு உள சிகிச்சை முறைகள் தேவைப்படும். உளவியலாளர்கள், உளவள துணையாளர்கள், சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலர்ஸ் என்ன சைக்காட்ரிஸ்ட் டெக்னிக்ஸை பயன்படுத்துகிறார்கள், தெரப்பியை யூஸ் பண்ணுகிறார்கள் என்றால், முதலாவது ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், மூச்சு பயிற்சி அவர்கள் கொடுக்கின்ற தெரப்பி. இரண்டாவது கோக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, அறிகை நடத்தை சிகிச்சை முறைகள் பயன்படுத்துகிறார்கள். மைண்ட்ஃபுல்னஸ் என்கின்ற சிகிச்சை முறை பயன்படுத்துகிறார்கள். அதே போல சில குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு சில டெக்னிக்ஸ் காணப்படுகின்றது. லோகோ தெரப்பி என்று காணப்படுகின்றது. அதே போல இமோஷனல் பிஹேவியர் தெரப்பி என்று காணப்படுகின்றது. EMDR என்ற தெரப்பி காணப்படுகின்றது. NLP என்ற தெரப்பி காணப்படுகின்றது. டைரக்ட் ப்ராப்ளம் சொல்யூஷன் என்ற தெரப்பி காணப்படுகின்றது. நரேட்டிவ் தெரப்பி என்று காணப்படுகின்றது. ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் என்று காணப்படுகின்றது. பாசிட்டிவ் டெக்னிக்ஸ் காணப்படுகின்றது. இப்படியான நுட்ப முறைகளையும் சிகிச்சை முறைகளையும் பயன்படுத்தி சாதாரணமாக நமக்கு ஏற்படுகின்ற டிப்ரெஷன், என்சைட்டி, ஃபியர், OCD பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை இவர்கள் வழங்குகிறார்கள். இப்படியான ஒரு கட்டத்திலே நீங்கள் ஒரு உளவள துணையாளரை நாடுகின்ற பொழுதும் அவர்கள் உங்களோடு 45 தொடக்கம் 1 மணித்தியாலங்கள் கதைத்து உங்களுடைய பிரச்சனைகளை அறிந்து உங்களுக்கு தேவைப்படும் இடத்து அமர்வுகள் கூடும். அது ஒரு செஷனாக இருக்கலாம், 2 செஷனாக இருக்கலாம், 3 செஷனாக இருக்கலாம். ஒவ்வொரு செஷனும் 45 தொடக்கம் 1 மணித்தியாலங்களை கொண்டதாக இருக்கும். அந்த ஒவ்வொரு செஷனிலும் உங்களை பற்றி ஆய்வு செய்வார்கள், உங்களை பற்றி அறிவார்கள், உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி அறிவார்கள், உங்களுடைய பலத்தை அறிவார்கள், உங்களுடைய பலவீனங்களை அறிவார்கள், உங்களுக்கு உதவுகின்றவர்களை அறிவார்கள், உங்களுக்கு அச்சுறுத்தலான விடயங்களை பற்றி அறிவார்கள், அந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் என்ன முறைகளை கையாண்டீர்கள் என்பதை அறிவார்கள், அதற்கான நுட்ப முறைகளை அவர்கள் அறிவார்கள். அப்படி அறிந்து உங்களுக்கான சிகிச்சை திட்டமிடல், ட்ரீட்மெண்ட் பிளானிங்கை விட்டு அதன்படி உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுபட வைப்பதற்கு உதவி செய்பவர்கள் தான் இந்த கவுன்சிலர்ஸ் அல்லது சைக்காலஜிஸ்ட், உளவியலாளர்கள். இவ்வளவுதான் இன்றைய செஷனுடைய சாராம்சம். இதுல ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்க கேட்கலாம். இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து இந்த அமர்வுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கிய மாணவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய IS கேம்பஸுக்கும் நன்றியினை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.